வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேங்க. இன்றைக்கி பாருங்கள், நம்ம எங்கே போகிறோம். கேரளாவில் நம்ம இருக்கோன்றது எல்லாருக்குமே தெரியும். திருச்சூர் டிஸ்ட்ரிக்டில் பஸ்ஸுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கத்துலேருந்து வரக்கூடிய பஸ்ஸில் ஏறி இப்போ நம்ம ஒரு மெயின் ரோடுக்கு போக போகிறோம். இப்போ நம்ம கரெக்டாக எடக்குளத்தூர்லேருந்து அந்த கைப்பெரம்பு அந்த மெயின் ரோடுக்கு போயிட்டு அங்கேருந்து பஸ்ஸில் அக்வாரியம் போக போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மெரைன் அக்வாரியம் இதுதான் வேர்ல்டுலேயே இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட்டு அக்வாரியம் அப்படின்னு சொல்கிறாங்க, பெரிய அக்வாரியம். இந்த பப்ளிக் அக்வாரியத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பீச்சை பார்க்க போகிறோம். இந்த இடத்துக்கு பேர் சாவக்காடு அக்வாரியம்னு சொல்லுவாங்க. ஆனால் கரெக்டான பேர் பார்த்திங்கன்னா அது பஞ்சவடி பீச் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல இன்றைக்கி நம்ம விசிட் பண்ணி இந்த அக்வாரியம் ஃபுல்லாகவே சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க. மெயினாக நம்ம சாவக்காடு பீச்சுக்கு எதுக்கு வந்தோம்னா, இங்கே அரேபியன் சி அதை பார்க்குறதுக்காக தாங்க வந்தோமே. ஆனால் குழந்தைங்க இங்கே மெரைன் வேர்ல்டு இருக்கிறத சொன்னாங்க. அதனால் அவங்களுக்காகவே இந்த இடத்துல போயிட்டு நம்ம மெரைன் வேர்ல்டை பார்க்க போகிறோம். இது சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சுற்றி பார்த்துட்டு இருட்டுறதுக்குள்ளே நம்ம பீச்சை பார்த்துடலாம். இப்போ உள்ள என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு 400 ரூபா வாங்குகிறாங்க. சின்ன பசங்களுக்கு 10 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு 95 சென்டிமீட்டருக்கு மேலே இந்த கால்குலேஷன் பண்ணி 280 ருபீஸ் வாங்குறாங்க. சீனியர் சிட்டிசனுக்கு 350 ருபீஸ் வாங்குறாங்க. டைமிங் காலையில் 10:30லேருந்து ஈவினிங் 6:30யும், சாட்டர்டே சண்டே காலையில் 10 o'clock திறந்துருவாங்க. ஈவினிங் 7 o'clock தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. இந்த மெரைன் அக்வாரியத்துக்குள்ளே இப்போ நம்ம போயிட்டு இந்த 400 ரூபா டிக்கெட்டை எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம். அதுக்கு இது ஒர்த்தாக இருக்குமா அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க. இந்த டிக்கெட் கவுண்டரில் ஃபுல்லாகவே செக் பண்ணி தான் நம்மளை விடுவாங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே போனீங்கன்னா ஃப்ளாஷ் போட்டு கேமரா எதுவுமே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. நார்மல் கேமராவை தான் நம்ம எடுக்கணும். ஃப்ளாஷ் லைட் போட்டு எதுவுமே எடுக்கக்கூடாது. இந்த இடத்துல ஃபஸ்ட்லேயே பாருங்கள், ஒரு காருக்குள்ளே வாட்டர் ப்ரூஃப் மாதிரி செட் பண்ணி தண்ணி லீக் ஆகாத மாதிரி அதுக்குள்ளே மீன்களெல்லாம் விட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. பழைய பத்மினி பிஏஎல் கார்னு சொல்லுவாங்களே, அந்த கார் பழைய காரில் உள்ளே வச்சு அடைச்சி தண்ணியை லீக் ஆகாமல் ப்ரூஃப் பண்ணி அழகாக சூப்பராக தண்ணியில் அந்த மீன்லாம் அழகாக விளையாடிக்கிட்டு இருக்குது. இதுதான் என்ட்ரன்ஸ்குள்ளே இப்போ நம்ம போகிறோம். இந்த காரில் இப்போ நம்ம மீன் இருக்கிறத பார்த்தோம். அதே மாதிரி பக்கத்தில் ஒரு லோடு ஆட்டோ மாதிரி ஒரு ட்ரக் மாதிரி இருக்குது. அதுக்கு பின்னாடி அழகாக அங்கேயும் ஒரு தொட்டி மாதிரி வச்சு வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி தண்ணியில் மீன்லாம் அழகாக போய்ட்டுருக்கு. இந்த என்ட்ரன்ஸில் அப்படியே நம்ம போக போக பெரிய பெரிய சூப்பர் மீன்லாம் ஃபிஷ்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. அக்வாரியம் அப்படின்னாலே நிறைய பேருக்கு நம்ம சென்னையிலலாம் கூட விஜிபி கிங்டம் அந்த மெரைன் அக்வாரியம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் விட இது பெரிய ஒரு அக்வாரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி அப்படி என்ன இருக்குது இந்த கேரளா சாவக்காடு அக்வாரியம் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தண்ணிலாம் பார்த்திங்கன்னா சூப்பராகவே மெயின்டைன் பண்ணி அழகாக க்ளீனாக வச்சுருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய அரிய வகை மீன்கள் அதெல்லாம் கூட இந்த இடத்துல நிறையவே இருக்குது. அதோடைய பெயர்கள்லாம் டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. நம்ம அதெல்லாம் ஒன்று ஒன்றா அப்படியே பார்த்துக்கிட்டே உள்ளே போய்ட்டுருக்கோம். இந்த மீனை பாருங்கள், ஒயிட் கலரில் சூப்பராக இருக்குது பார்க்கவே வித்தியாசமாக. அதோடைய அந்த ஃபேஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த முதலைக்கு இருக்கிற மாதிரி கூர்மையான அந்த வாயெலாம் இருக்குது. இது சவுத் அமெரிக்காவில் காணப்படக்கூடிய சில்வர் அரோனா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மீனுடைய பெயர். கடல் உலகம்னு சொல்லக்கூடிய இந்த மெரைன் வேர்ல்டு கேரளாவில் திருச்சூர் மாவட்டத்தில் தான் சாவக்காடுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பஞ்சவடி அப்படின்ற ஊரில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல குடும்பத்தோடு நீங்கள் சுற்றுலா செல்வதற்கு ஒரு பிரபலமான இடமா இது திகழுது. கடல்வாழ் உயிரினங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த இடம் ஒரு அற்புதமான அனுபவத்தை உங்களுக்கு கொடுத்துருங்க. இங்கே நீர்மூழ்கி சுரங்கப்பாதை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். வாகன காட்சி சாலை அது எல்லாமே கூட நம்ம இப்போ பார்த்துட்டே வந்தோம். இப்போ அரேபியன் கடலுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த அக்வாரியத்தில் பாருங்கள், சூப்பராக அந்த மீன் மசாஜ்னு சொல்லக்கூடிய நம்ம அந்த தண்ணியில் நம்ம காலை அப்படியே உள்ளே வச்சோம்னா குட்டி குட்டி மீன்லாம் நம்ம காலுக்கு
சூப்பராக மசாஜ் பண்ணுற மாதிரி நம்ம காலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அழுக்கெல்லாம் அது எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சூப்பராகவே இருக்கும். இது நிறைய அக்வாரியத்தில் இடம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மெரைன் சம்மந்தப்பட்ட இடத்துலலாம். அது போல் இந்த இடத்துல சூப்பராகவே வச்சுருக்காங்க. இங்கே சின்ன பசங்கள்லேருந்து குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே இந்த இடத்துல ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மீன் வந்து கடிக்கும் போது நம்மளுக்கு சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நல்ல ஒரு சூப்பராக இந்த இடத்துல அமைச்சிருக்காங்க. இது வந்து தனி சார்ஜ் எல்லாம் கூட வாங்குவாங்க. நம்ம மகாபலிபுரத்தில் கூட நாங்கள் பண்ணியிருக்கோம். தனியாக 100 rupees பே பண்ணுற மாதிரி. இது எல்லாமே சேர்த்து இங்கே 400 rupeesல வந்துடுது. அது வந்து இங்கே கொஞ்சம் நல்லாயிருக்கு இந்த இடத்துல. இந்த மெரைன் வேர்ல்டுக்கு உள்ளேயே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்குது. இங்கே வந்து நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் கூல்ட்ரிங்க்ஸ் தேவைப்படுதுன்னா நம்ம வந்து வாங்கிக்கலாம். மெரைன் வேர்ல்டுக்கு வெளியிலையும் சில பீச் ரெஸ்டாரண்ட்லாம் கூட இருக்குங்க. இந்த மெரைன் வேர்ல்டு ஏற்படுத்துனதுக்கான முக்கிய நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் மற்றும் அதன் முக்கியத்துவத்தை பற்றி விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்துறதுக்கு தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதை வந்து கரெக்டாக 2007 தான் இந்த மெரைன் அக்வாரியம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய சிறப்பம்சம் பார்த்திங்கன்னா இந்தியாவின் மிகப்பெரிய பொது கடல்வாழ் உயிரின காட்சி சாலை அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து கடல்வாழ் உயிரினங்களுடைய பல்வேறு வகையான உயிரினங்கள் இங்கே இருக்குது. அதாவது 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட உயிரினங்கள், அதாவது ஃபிஷ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கடல்வாழ் உயிரினங்களுக்கு இந்த இடம் வந்து ஒரு மிகப்பெரிய தாயகமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. 300 வகையான மீன் இனங்களும் இந்த இடத்துல வந்து வாழ்ந்துட்டுருக்கு. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப பிரமிப்பாகவும் இருக்குங்க. கல்வி மற்றும் விழிப்புணர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது இந்த இடத்த வந்து ஒரு சுற்றுலா மற்றும் இல்லாமல் இதை வந்து ஆராய்ச்சிக்கும் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது தான் முக்கியமாக இந்த இடத்த வந்து சொல்லலாம். இப்போ இந்த ரெயின் ஃபாரஸ்ட் ஒன்று ஆர்டிஃபிஷியலாக மேக் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனால் இந்த இடம் வந்து சூப்பராகவே இருந்துச்சுங்க. ஏன்னா ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னும் போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அட்ராக்ஷன் தேவைப்படுது. அது மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் ஃபோட்டோ ஷூட்டுக்கு இந்த இடம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இந்த பப்ளிக் மெரைன் வேர்ல்டில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு கடல்வாழ் உயிரினங்களை நம்ம வந்து இங்கே பார்க்கறது மட்டும் இல்லைங்க. இங்கே வந்து மீன் ஸ்பா, அதாவது நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம், நம்ம பார்வையாளர்களுக்கு வந்து அந்த கால்கள் இருக்கக்கூடிய அழுக்க மசாஜ் மாதிரி மீன்கள் வந்து பண்ணுறதை நம்ம ஸ்டார்டிங்லேயே காமிச்சோம். அதுக்கு பேர் தான் வந்து மீன் ஸ்பான்னு சொல்லுவாங்க. நான் அப்போ சொல்ல மறந்துட்டேன், அந்த நேம் வந்து ஞாபகத்துக்கு வரல. அதுக்கப்புறம் வந்து மீன்களுக்கு உணவளித்து அந்த அமர்வுகளில் வந்து நம்ம வந்து பங்கேற்கலாம். அங்கே வந்து மீன்களுக்கு உணவளிக்கக்கூடிய அந்த சில ஈவெண்ட்லலாம் வந்து நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் குழந்தைகளுக்கான விளையாட்டு பகுதிகள் கூட உள்ளே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குது, உணவகம் எல்லாமே இருக்குது. நம்ம ஓன் வெஹிக்கிளில் வந்தால் அதுக்கான பார்க்கிங் வசதியெல்லாம் கூட சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இந்த மீன் கலர் பாரு அப்படி இது. ஷார்க் இருக்கு. இந்த மெரைன் அக்வாரியத்தில் பார்த்தீங்கன்னா 16D சினிமா ஷோ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் ஒரு ஹாரர் ஷோ அதுவும் இருக்குது. இதுக்கெலாம் வந்து தனியாகவே சார்ஜ் பண்ணுறாங்க. ஹாரர் ஷோக்கு வந்து 100 rupeesக்கு மேலே பே பண்ணுற மாதிரி தான் வருது. இதில் வந்து அந்த 400 rupeesல வந்து வராதுங்க. அதையும் நான் வந்து சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மெரைன் அக்வாரியத்துக்கு உள்ளே வந்து ரீஃப் மீன் சொல்லக்கூடிய அந்த கலர் ஃபிஷ் எல்லாமே வந்து சூப்பராகவே பார்க்க முடியுதுங்க. இதோடைய எல்லா நேமுமே வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணிவிடுவாங்க. நம்ம அதெல்லாம் வந்து நம்ம இதில் சொல்லலை. ஏன்னா வந்து நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணாவே சூப்பராக இருக்கும். அவ்வளோ வகையான மீன்கள்லாம் வந்து இந்த அக்வாரியத்துக்குள்ளே இருக்குது. அது சில பக்கத்தில்
இந்த அக்வாரியம் வந்து நம்மளுக்கு என்ன ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தருதுங்க. அது என்னென்னா லேர்ன் பண்ணுறதுக்கு இந்த மெரைன் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லைஃப் அண்ட் இன்ட்ராக்ட் வித் எக்ஸிபிட்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எஜுகேஷ்னலாகவும் ஒரு இன்ட்ராக்டிவை இந்த இடம் வந்து கொடுத்துருது. இங்கே வந்து அண்டர் வாட்டர் டனல் வந்து அமைச்சிருக்காங்க. இதை வந்து விசிட்டர்ஸ் வந்து வாக் பண்ணி உள்ளே போய்ட்டு அழகாக சுற்றி பார்க்க முடியும். இதை தான் வந்து இப்போ நம்ம ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கோம். ஏன்னா இந்த 400 ருபீஸுக்கு அந்த டனல் அக்வாரியம் எப்படி இருக்குன்றதை பார்க்கறதுக்காக தான் நம்ம எல்லாருமே வெயிட்டிங்கில் இருக்கோம். ஆனால் அந்த இடம் வந்து ஃபைனலாக லாஸ்ட் ஸ்டேஜில் தான் வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இங்கே வந்து வைக்கலைன்னா நம்ம கொடுக்குற அந்த 400 ருபீஸ் வந்து ஒர்த்து இல்லைன்னு தான் சொல்லலாங்க. அதனால் ஃபைனலாக அது எப்படி இருக்குன்றதையும் பார்த்துடலாம். பாருங்கள், இந்த ஃபிஷ் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது ஃபிஷ் மாதிரியே தெரியல, பார்க்கவே ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. இந்த மெரைன் வேர்ல்டில் வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா ஃபன்னாகவும் சேஃபாகவும் ஒரு என்வாயன்மெண்ட்டில் ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியாகவே நம்ம சூப்பராகவே இந்த இடத்த வந்து என்ஜாய் பண்ணலாம். இங்கே இருக்கக்கூடிய அந்த டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பார்த்திங்கன்னா பாப்புலர் டெஸ்டினேஷன் ஃபார் ஃபேமிலிஸ்க்கு இந்த இடம் சூப்பராக இருக்குது. நேச்சுரல் லவ்வர்ஸ்க்காகவும் யாரெல்லாம் வந்து மெரைன் லைஃப்பை விரும்புகிறாங்களோ அவங்களுக்குலாம் இந்த இடம் வந்து சூப்பரான ஒரு இடமாகவே இருக்கும். இங்கே வந்து அடிஷன் டு த அக்வாரியம் அப்படின்னு சொல்லிட்டு மெரைன் வேர்ல்டு ஆல்சோ வந்து இன்க்ளூட் பண்ணுற இடம் பார்த்திங்கன்னா பேர்ட் பார்க் இருக்குது. அப்புறம் அரப்பைமா எக்ஸிபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது அமைச்சிருக்காங்க. மெரைன் வேர்ல்டு இஸ் ஏ மஸ்ட் விசிட் டெஸ்டினேஷன் ஃபார் தோஸ் எக்ஸ்ப்ளோரிங் த்ரிஷூர் அண்ட் சரௌண்டிங் ஏரியாஸ் அப்படின்றத இவங்க வந்து போட்டிருக்காங்க. அதனால் வந்து மஸ்ட் வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு சூப்பர் டூரிஸ்ட் பிளேஸ் தான் இந்த இடம். நீங்கள் எந்த வித மீன்களுக்கும் இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருப்பாங்க. எல்லா மீனுடைய பெயரை வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுன்றதை நான் மறுபடியும் சொல்கிறேன். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து விலாக் பெருசாகிடும், எல்லாமே ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே போனால். அதனால தான் வந்து நான் டிஸ்பிளேயில் மட்டும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். இவ்வளோ நேரம் நம்ம ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த இடம் வந்துடுச்சுங்க. நம்ம வந்து அந்த டனலுக்குள்ளே நடந்து அந்த அக்வாரியத்தை பார்க்க போகிறோம். இந்த அண்டர் வாட்டர் டனலை பார்க்குறதுக்காக தான் நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதை வந்து சூப்பராகவே பார்த்து என்ஜாய் பண்ணியாச்சு. வேறு லெவலில் ஒரு அனுபவம்னு சொல்லலாங்க. சூப்பராகவே க்ரியேட் பண்ணி அழகாக வச்சுருக்காங்க. 400 ருபீஸ் இந்த இதுக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஓகேங்க, எனக்கு தெரிஞ்சு தாராளமாக கொடுக்கலாம். இப்போ இந்த மெரைன் வேர்ல்டை பற்றி ஓரளவுக்கு நான் சொல்லிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டு பீச்சை பார்க்காம போக முடியாது. அதனால் வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய அரபிக்கடலை வந்து கண்டிப்பாக பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு தான் வந்தாச்சு. பொதுவாகவே நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்ம சென்னை, பாண்டிச்சேரி, மகாபலிபுரம்னு சொல்லிட்டு எந்த பீச்சுக்கு போனாலும் சூரிய உதயத்தை பார்க்க முடியும், சன்ரைசஸை பார்க்க முடியும். ஆனால் இந்த பீச்செல்லாம் வெஸ்ட் சைடில் இருக்கிறதால கேரளாவில் இருக்கக்கூடிய எல்லா பீச்லேயுமே வந்து சூரிய மறைவை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். அதுவும் ஒரு சிறந்த அனுபவமாக இருக்கும். சூப்பராகவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சூரியன் அப்படியே சன்செட் ஆகிட்டு இருக்கு. அப்படியே இந்த பீச்சோடைய அழகையும் பார்த்துட்டு இங்கேருந்து நாங்கள் வீடியோவை அப்படியே முடிச்சுக்கலான் இருக்கோம். மெரைன் வேர்ல்டுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பஞ்சவடி பீச்சுன்னு சொல்லக்கூடிய பீச்சுக்கு வந்துட்டு போங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய சவக்காடு பீச்சோடைய இது சூப்பராகவே இருக்கும். இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான் அது. இந்த அரபிக்கடலுடைய அழகை பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம்.